நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக சீமான் வழக்கு தொடர்ந்த நிலையில் சீமானின் பேச்சு கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்த சூழலில் சீமான் மீதான வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வழக்கு ரத்து என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ் ஈழம் சேலம் 8 வழிச்சாலை திட்டங்கள் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக சீமான் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரம். வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை OMRல் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ் ஈழம், காஷ்மீர் பிரச்சினை, நியூட்ரினோ மற்றும் சேலம் 8 வழிச்சாலை திட்டங்கள் குறித்து பேசும்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சீமானின் இந்த பேச்சு கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறி துணை காவல் ஆய்வாளர் அளித்த புகார் அடிப்படையில் சீமான் மீது தரமணி காவல்துறையினர் வழக்கு பதிவிட்டனர். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி TV தமிழ்செல்வி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் கலவரத்தை தூண்டும் வகையில் சீமான் பேசவில்லை என்றும் வெறும் உள்நோக்கத்துடன் போடப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சங்கர் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ்செல்வி சீமானுக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.